10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் பெறணும். எங்கள் அப்பா வீட்டாடமான வச்சு பணம் வாங்குற மாதிரி இவங்க நாட்டாடமான வச்சு படம் வாங்குறாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கற்றவருக்கு சென்றம் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனோம்னா நம்ம அண்ணன் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தான் சிறப்பு. நம்ம அண்ணனுக்கு சிறப்பு அப்படின்றதெல்லாம் அதுக்கு முன்னாடியே ஒரு இதுதான். ஆனால் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே நார்மலாக இருக்கிற ஒரு மக்களை ஒரு அறிவாளியான ஒரு மக்களாக மாற்றக்கூடிய ஒரு செயலை எங்கள் அண்ணன் எங்கே போனாலும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் தாவேகா தலைவர் அவர் பண்ண 1-2 கூத்தெல்லாம் 2-3 கிளிப்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம சேனல் 30,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிருச்சு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 30,000 சப்ஸ்கிரைபர் தாண்டணும்னு. ஸோ அது எப்படியும் தாண்டிருச்சு. இன்னும் நம்மளோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 அண்ட் அதுக்கப்புறம் 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு டார்கெட் வச்சு தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, கற்றவருக்கு சென்றம் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறது நம்ம அண்ணனுக்கு வந்து ஆப்டாக அப்படியே பொருந்துன்னு சொல்லுவேன். எதுக்கா அப்படின்னா, சீமான் அண்ணன் வந்து ஏதோ ஒரு விழாக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒருதலை பட்சமாக பாராட்டினது யாரை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த கருத்துக்கள் அண்டு அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு கொள்கை. ஸோ அதைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பாராட்டினாங்க. குறிப்பாக பார்த்திபனாக இருக்கட்டும், சேரனாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்ம அண்ணனை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே சொல்லணும் வேற லெவல். இவர் பேசும்போது எவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறத விட இவரையே நான் ஒரு பெரிய கூட்டமாக தான் பார்ப்பேன். ஒரு எப்படி கடற்கரையை பார்ப்போமோ, ஒரு பெரிய மலையை பார்ப்போமோ, அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இவர் பேசும்போது இப்போ ராயப்பேட்டை மணிகுண்டுகிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அந்த மணிகுண்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் 2 மணி நேரம் இவர் பேசினா நல்லா இருக்கும்ன்ட்டு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அண்ணன் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ அவர் வந்து தன்னை எப்பயுமே முன்னிலைப்படுத்துகிறதே கிடையாதுங்க. எப்படின்னா, அதாவது தான் என்ன ஒரு கொள்கையை வச்சுருக்கேன், தான் படைக்க விரும்புகிற அந்த ஒரு இது என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு ஆப்டாக ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்துல சொன்னால் எல்லாருக்கும் போகும் அப்படின்றது வந்து குறிப்பாக என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மேடை பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவோட மேடை தான். ஸோ அதில் நான் இயற்கை எப்படி நேசிக்கிறேன், இயற்கை நான் எப்படி கொண்டு போகணும். அதாவது ஆல்ரெடி 10 லட்சம் கடன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை மறுபடியும் உள்ளே உட்கார வச்சு இவங்க இப்போ ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே 2,000 தருவேன், 2,500 தருவேன், 10,000 தருவேன், 15,000 தருவேன்னு. ஸோ அதை வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது, அதை நடைமுறைப்படுத்தணும்னா இன்னொரு 10 லட்சம் கோடி வந்து இவங்களுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி தமிழ்நாட்டோட கடன் வந்து 10 லட்சம் கோடி இருக்குது. ஆனால் மறுபடியும் இவங்க 10 லட்சம் கோடிக்கு வந்து என் நாட்டை வந்து அடகு வைக்கிறானுங்க. இப்போ என் வீட்டை வந்து எங்கள் அப்பா வந்து அடகு வச்சு ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லி வாங்குறாருன்னா இவங்க என்னன்னா நாட்டை அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அடமானம் வச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ நான் போய் மீட்டு எப்போ எடுக்கிறேன்றதுன்ற எந்த இடத்துல சொன்னால் எல்லாருக்கும் போய் சேருமோ கரெக்டாக அந்த இடத்துல சொன்னார். 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் பெறணும். எங்கள் அப்பா வீட்டாடமான வச்சு பணம் வாங்குற மாதிரி இவங்க நாட்டாடமான வச்சு படம் வாங்குறாங்க. எதை காட்டி வாங்குவாங்க? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் இன்றைக்கி தான் போய் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து நம்ம அண்ணன் சீமான் நடிச்சிருக்காரு. குறிப்பாக அண்ணன் சீமான் நடிச்சிருக்கார் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த படத்தை போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன். ஏன்னா நான் இருக்கிறது வெளி மாநிலம் அப்படின்றதுனால அந்த படம் கொஞ்சம் டிலேவாக தான் வரும், 1-2 நாள் அப்படி தான் ஆகும். ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தேன். ஆனால் உண்மையிலே சொல்லணும், அண்ணன் இந்த படத்தில் மிரட்டிட்டார். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே ஓகே, ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போனாலும் நம்ம அண்ணனை எங்கெங்கெல்லாம் காட்டுறாங்களோ அங்கங்கெல்லாம் தமிழோட முக்கியத்துவம் என்ன, இயற்கையோட முக்கியத்துவம் என்ன, இந்த காலத்து ஃப்யூச்சர் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, அதை நம்ம எப்படி திருப்பணும், அதனால என்ன ஆபத்து வரும். ஏன்னா ஒரு சீன் அதில் வருங்க, எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதில் ஒரு பொண்ணை நடிச்சிருப்பாங்க. யார்? நம்ம அண்ணன் சீமானோட பொண்ணு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அப்படி பொண்ணு அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவங்க கேக் எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு போவாங்க. கேக்கு அண்ணன் சாப்பிட மாட்டார். கேக்கு அந்த இதில் சாப்பிட மாட்டார். அவங்க எல்லாருக்கும் கேக் கொண்டுட்டு போவாங்க. ஆனால் அண்ணன் அந்த இடத்துல இறங்கி இளநீ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பார். இளநீ வாங்கி குடிக்கிறதுலேயும் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அவங்க வந்து அதில் ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருப்பாப்புல.
யார் இளநீ விற்கிறவர் வந்து ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ஏன்டா இன்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்களா? எனக்கும் அதை வந்து தமிழில் தூய தமிழ் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அந்த சீனு நல்ல ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கு ஊதுகுழல என்னமோ ஒன்று சொன்னார். அது எனக்கு கரெக்டாக இதாகலை. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட் செக்ஷனில் கொண்டு அதை எடுத்து போட்டு அண்ணன் குடிப்பார். இது வந்து நார்மலாக அண்ணன் வந்து நிறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயந்தான். இளநீ நீ எப்பயுமே குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாந்து வச்சு குடி, ஸ்ட்ரா வச்சு குடிக்காது. ஸ்ட்ரா வச்சு குடினா குடித்தா உன் தலை வந்து கீழே நோக்கி பாயும். எப்பயுமே ஒரு விஷயத்தை அது இப்போ இளநீ வந்து நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ அதை குடிக்கணும் அப்படின்னா அண்ணாந்து வச்சு குடி. ஏன்னா பழங்காலத்து முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இளநியை குடிக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து ஸ்ட்ரா இல்லாமல் தான் மேலே அண்ணாந்து குடிக்கிறது தான். ஸ்கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது தான் நீங்கள் இப்படி குடிக்கிறீங்க ஸ்ட்ரா வச்சு. ஏன்னா அது வந்து அவனோட கல்ச்சர், அவனோட பழக்க வழக்கம். அப்போ உன் தலைன்னு வந்து கீழே பார்க்குது, அதனால் நீ வந்து தலை குனிகிற. இளநீ குடிக்கும்போது உன் தலை நிமிருதுன்னு சொல்லி நிறைய இடத்துல இந்த இதை சீமானனை பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை இந்த படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. உண்மையிலே சொல்லணும், அவர் எல்லா இடத்துலையும் ஒரு விழா பேச்சாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, ஒரு பரப்புரையாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தான் என்ன கருத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கார் மனுஷன். இதை விட ஒருத்தர் வந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனை யாராலையுமே பார்க்க முடியாதுங்க. இப்போ ரீசெண்டாக காரைக்குடியில் ஒருத்தவங்க யார் டாக்டர், அந்த அம்மா பேர் கரெக்டாக எனக்கு சரியாக வரல, ஆனால் அவங்க வந்து நிறைய ஹோமியோபதிக்கில் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, நான் வந்து நாம் தமிழருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அவங்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்லி. நம்ம அண்ணே சாட்டை துரைமுருகன் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா போய் அவங்கக்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஸோ அவங்க எதுக்காக நான் வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறேன், ஏன் ஆதரிக்கிறேன், குறிப்பாக சீமான் அண்ணனை எதுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்களுமே இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்த, ஏன்னா அவங்க ஹோமியோபதிக்கு இயற்கையாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அண்ணன் சீமான் பேசுகிறதும் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி, இயற்கைக்கு உகந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது நமக்கு இந்த வழி தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்களே ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு 7.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கும் போகும், அவங்களும் அதை பற்றி யோசிப்பாங்கன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. காரைக்குடியில் முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நாம் தமிழர் பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க. ஏன் நம்ம அண்ணன் சீமான் ஜெயிக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நானும் காரைக்குடிக்காரன் தான். நான் இருந்தது எல்லாமே காரைக்குடி. இப்போ நான் வேறு இடத்துல தங்கி நான் என்னோடய செட்டில் வந்து வேறு இடத்துல மாறினதுனால காரைக்குடியில் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் யார் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ அடுத்த விஷயம், இப்போ ரீசெண்டாக காரைக்குடியில் வந்து நம்ம விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரப்புரை பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு எதுவுமே பேசாமல் மனுஷன் கிளம்பி போயிருப்பாப்புல. ஸோ அதுக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நினைக்கிறேன், கன்னியாகுமரியில் வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, எனது அருமை என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களேன்னு சொன்னார். நமக்கு யோசிச்சோம், என்னடா அது நேத்திக்கு வந்த கிளிப்பில், அதாவது நேத்திக்கின்றேன் காரைக்குடியில் வந்து அந்த ஒரு பரப்புரையில் வந்து இவர் இந்த மாதிரி பேசவே இல்லையே, இது எந்த ஒரு கிளிப்புடான்னு பார்த்தா கன்னியாகுமரியில் போய் காரைக்குடி மக்களுக்கு வந்து வாக்கு செஞ்சு இது, அதாவது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னால் வந்து அங்கே பேச முடியலை, அதனால் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. ஐயா, எந்த இடத்துல பேசணுமோ, எந்த மக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ அந்த இடத்துல தானே ஐயா பேசியிருக்கணும். நீங்கள் என்ன இந்த இடத்த விட்டுட்டு நாளைக்கு எங்கே போகிறனோ அந்த இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு நாள் பரப்புரை போகிறாருன்னா 2 நாள் லீவ் எடுக்கிறாரு. அதாவது அடித்தது 2 மணி நேரம், ரெஸ்ட்டு 1 மணி நேரமான்றத மாதிரி இவர் அப்படியே உள்டா. ஏன்னா பரப்புரைக்கு போகிறது 1 நாள், ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறது 2 நாள் அப்படின்ற மாதிரி கண்டினியூவாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கிட்டு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு நாளைக்கு, இவராச்சும் ஒரு நாளைக்கு 1 இடம் தான், அவர் ஒரு நாளைக்கு 6 இடம், 2 பொதுக்கூட்டம்னு சொல்லி மனுஷன் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் சீமானு. இங்கே ஒரு நாள் வர்றதே இவங்களால் தாங்க முடியல. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற ஒரு விஷயம் தாங்க, தாவேக்காவுக்கு வந்து அரசியல் தெரியவே இல்லை, இன்னும் அவங்க அரசியல் பழகவே கிடையாது. அவங்க பழகினதுக்கப்புறம் வர வேண்டியதை விட்டுவிட்டு ஏனோ தானமோன்னு யாரோ, எனக்கு தெரிஞ்சு விஜயை வந்து நிறைய உசுப்பேத்தி விட்டு நிறைய வேலை பார்த்து விட்ருக்காங்க. உள்ளேருந்து உள்ளடி வேலைகள்னு சொல்லுவாங்களே, அது நிறைய வேலை வந்து பார்த்துருக்காங்க. அது தெரியாமல் இவர் என்னடா நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்து பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்காரு. உண்மையே ரொம்ப பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு இடத்துல ஒருத்தர் இப்படி இந்த அளவுக்கு பரப்புரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு நம்ம அண்ணே சீமானு. இந்த இடத்துல பரப்புரை பண்ணலாமா வேணாமா, இல்லை லீவு போட்டுருவோம், வேணாண்டா இன்னும் 10 நாள் இருக்குல்ல. ஐயா 10 நாள் தான் இருக்குது. நீங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் மொத்தமே 5 இடத்துக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சேர்த்து 6 இடம் கூட வைங்க. ஆனால் மொத்தமாக 6 இடத்த மட்டும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சிஎம்மாவே அப்படின்ற ஒரு கனவோடு நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேனே. அதாவது காரைக்குடி அவர் அந்த வரும்போது அந்த டைம் பீரியட்லேயும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து பலவிதமான அடி வாங்கினார். ஏன்னா மாலையை போட்டு இழுத்தானுங்க, என்னத்தையும் தலையில் தூக்கி விழுந்துட்டானுங்க, இவர் வலிக்கு போய் விழுந்தார். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலையும் இவர் வந்து என்ன சொல்கிறது, சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. ஓட்டிகிட்டு வரும்போது நான் கூட அந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்க்கும்போது இடையில வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு மாதிரி தான் நான் நினச்சிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். பட் கண்டினியூவாக அதே வீடியோ வரும்போது நல்லா உன்னிச்சு பார்த்தா அது ஒரிஜினல் வீடியோங்க. என்ன இருக்குது அப்படின்னா, இவர் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி 4-5 பேர் வந்திருப்பாங்க போல். அதுலேயும் ஒருத்தவன் ஏதோ கையில் ஏதோ அணுகுண்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி இப்படி தூக்கி போட்டு விளாண்டுட்டு அவர் என்னடா நினச்சார், ஆஹா வர்ற வேகத்தை பார்த்தா என்னமோ கொண்டு வர்றான் போல இருக்குன்னு அந்த இடத்துல சைக்கிளை கீழே போட்டு தலை தெறிக்க ஓடி போய் அவர் வேன்ல போய் உட்காந்துட்டாருங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. உண்மையிலே சொல்கிறேன், நான் இது ஏஐ வீடியோ அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது ஒரிஜினல் வீடியோ. ஆனால் ஒருத்தர் இது மட்டும் நல்லா யோசிக்கணுங்க. தான் தொண்டை என்கிட்ட வந்து என்ன பண்ணிடுவானோன்னு பதறக்கூடிய ஒரு தலைவர் இந்த பக்கம் தான் தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கல் இறக்குற போது அந்த சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அங்கே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு கூட அங்கே அவங்களோட நின்று அவங்களோட குறையை கேட்டு அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்லுது அந்த ஒரு கஷ்டத்தில் ஆதரவு தெரிவித்து ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி மக்கள் கூட நின்றுக்கிட்டு இருக்காரு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புதூரில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் காயமடைந்த பனை ஏறும் தொழிலாளி மணிகண்டனின் குடும்பத்தினரை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆலங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த சீமான் முன்னதாக மணிகண்டனின் பெற்றோர், மனைவி உள்ளிட்டோரை சந்தித்து அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார். யாரு நம்ம சீமான், இங்க என்னடானா நீங்க பரப்புரைக்கு சைக்கிள் வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க தொண்டரும் உங்க ரசிகரும் உங்களை பார்த்து உங்களை தேடி வரும்போது துண்டகாலம் துணிய போனோன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இது என்னங்க இது? ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கற்றவருக்கு சென்றும் இடமெல்லாம் சிறப்புன்னு. இன்னொரு பக்கம் டிவி கேக்கு செல்லும் இடமெல்லாம் என்ன சொல்லுது, அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா டிவிகே கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. அங்கே காய்கறி விற்கிறவங்க எப்படி காய்கறி விற்கிறவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கிளிப்பு பாருங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு அசிங்கம் ஒரு தலைவனுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் தெரியலைங்க. ஏன்னா காய்கறி விற்கிறவங்க முதற்கொண்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவன் குடும்பத்தை முதல்ல பார்க்கட்டும், அவன் குடும்பத்தையே ஒழுங்காக வச்சுக்க தெரியல, அவன் என்ன நாட்டை பார்த்துக்க போகிறான்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். மக்கள் கண்டினியூவாக உங்களுடைய ஒவ்வொரு செயலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் தன்னை மட்டுமே முன்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஜனநாயகம் வந்து நின்றுச்சு, எனக்கு நிறைய அவதூறு பரப்புறாங்க. அவதூறு பரப்புறது யாருன்னு சொல்லி தான் பொண்டாட்டின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எனக்கு வலியை தாங்கி வந்து நிற்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இது சர்மத்தினுள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் அதுக்கு மொழிபிறப்பு, அகராதி எல்லாத்தையுமே அவன் தேர்ந்தெடுத்துகிட்டே இருப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது அவன் ஒரு கணக்கு எடுப்பான். விஜயோட சொத்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 கோடி. அப்போ 800 கோடியை நீ விட்டுட்டா வரீங்க, உங்களுக்கு எல்லாமே அது இருக்குதான். இல்லாமல் வந்தீங்கன்னா ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க, இல்லை மக்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்கன்னா அது வேறு விஷயம். எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னா அவன் கேள்வி கேட்க தானே செய்வான்.
ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அவன் கேள்வி கேட்குறான்னா நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துல இருந்து தான் அவன் கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் வந்து நாம் தமிழருக்காக ஓட்டு கேட்டு போயிருக்காரு. அவங்களும் சரி ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் செம்ம ஃபன்னு. என்னென்னா, டிவி கேட்க மட்டும் ஓட்டு போட மாட்டேன். டிவிக்கு ஐயா அம்மா நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நீங்கள் டிவி கேட்க ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு. அந்த அம்மா என்னன்னு தெரில, அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்களே, இவங்க கரண்ட் மரத்தில் ஏறுறது, அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தது, இவர் அதுக்கான எந்த இதுன்னு சொல்லாமல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு அவங்க செம்ம காண்டில் இருக்காங்க. டிவி கேட்க விட்டு ஓட்டு போட மாட்டேன், அவனுக்கு ஓட்டு போட்டேன்னா மந்திரியாக வைக்கணும். அம்மா அதுக்கு நம்ம அண்ணன் சொல்கிறாரு, இல்லை இது எம்எல்ஏவோட தான், அதுக்கப்புறம் தான் மந்திரி, அவன் எம்எல்ஏவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க செம காண்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் தான். விஜய்க்கு மட்டும் போடவே கூடாது, போடவே கூடாது. அவனை மட்டும் மந்திரியாவே ஆக்கக்கூடாது. நாடு குட்டிதானா படும், தமிழ்நாடு மக்களை தெரிந்த மாட்டேங்குது. அம்மா எம்எல்ஏ ஆகப்படலாமா, எங்கம்மா வந்து கேக்குறது? இந்த இன்னும் 10 நாள் தான் கட்சி முடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். அவன் போகட்டும் எங்கேயாவது, ஏன்னா அவன் மட்டும் தமிழ்நாட்டு ஆள்னா நாடு குட்டிதா. வாய்ப்பே இல்லம்மா. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாரும் ஓட்டு போடுங்க, ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத யோசிச்சு போடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே ஓட்டு அப்படின்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சும்மா போனால் போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க, தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவன் அரசியலில் ஜெயிச்சு இந்த வருஷம் அவன் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம், இப்போ என் பிள்ளை இன்னைக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னா, 5 வருஷம் ஆகும்போது அதுக்கு 5 வயசு ஆயிரும். நான் ஸ்கூல் சேர்க்க வேண்டிய இதில் வந்துடுவேன். அப்போ எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துடுவேன். சப்போஸ் இப்போ வந்து நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு 5 வருஷத்தில் உனக்கு உன்னோட கரியரை நீ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு வேலை, நல்ல வேலை, ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு, அப்படி அந்த ஒரு வேலை இருந்தால் அதுக்கு தகுந்த சம்பளம், ஸோ இதையே பார்த்து போவேன். ஸோ இன்றைக்கி ஒரு என்ன சொல்லுவது, ஒரு 6வது 7வது படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10வது முடிச்சு அவன் என்ன காலேஜ் போகணும்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ அது ஒரு நல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது வருது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இது வருது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு போகிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு கையில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நமக்கு தான் தெரியணும். இன்றைக்கி ஒரு நடிகர் வருவார், நாளைக்கு ஒரு நடிகர் வருவார்னா அவருக்கு நீங்கள் நாட்டை கொடுத்துட்டு போவீங்கன்னா, நீங்கள் யோசிங்க, இன்றைக்கி ஒரு நடிகரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாருன்னா உங்கள் வீட்டை கொடுத்துருவீங்களா? உங்கள் வீட்டை நிர்மாணிக்கிறதுக்கு சொல்லுங்கள். சரியான ஒரு தலைவன். இப்போ எனக்கு கரெக்டாக என்னை யார் தொடுதுன்னா, எனக்கு எங்கள் அப்பா வந்து கரெக்டாக இருப்பார்ப்பா, அவர் வந்து இந்த இதை வந்து கரெக்டாக செஞ்சு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். திடீர்னு வந்து அவரை வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால அவர்கிட்ட கொடுக்க முடியாது. இது நான் வீட்டுக்கு சொல்கிறேன். பட் நாட்டுக்குன்னு நம்ம பார்க்கும்போது தன்னை பற்றி யார் யோசிக்கிறா, அதாவது மக்களை பற்றி யார் யோசிக்கிறா, அவனுக்கு என்ன குறை இருக்குது, அதை நான் எப்படி தீர்ப்பேன், அதை நான் எப்படி சரி பண்ணுவேன், ஏன் இவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, அந்த கடனை நான் எப்படி இது பண்ணுவேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்கள பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சகட்டு மேனிக்கு எனக்கு அவரை பிடிக்கும்பா, நான் அவருக்கு ஓட்டு போடுறேன், நான் பரம்பரையாக இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், பரம்பரையாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய கஷ்டம் வந்து தீரவே இல்லை, மறுபடியும் நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டு உங்கள் கஷ்டத்தை வந்து மேலுக்கு மேலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்களாக போய் புதக்குழியில் போய் விழுகிற மாதிரியான விஷயந்தான். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து படமும் பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. நம்ம அண்ணன் சீமானுக்காக தான் இந்த படத்தை போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.